வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 73ஆம் பகுதியில் 9ஆம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் மகாபாரதம் சம்பந்தமாய் எழுந்த பல்வேறு கேள்வி பதில்களை கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். இனி இந்த வார பகுதியில் மகாபாரதம் தொடர்பான மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம். முதற்கேள்வி: மகாபாரத யுத்தத்தில் ஒரே தந்தைக்கு பிறந்த 100 கௌரவர்கள் வெவ்வேறு தந்தைக்கு பிறந்த 5 பாண்டவர்களிடம் ஏன் தோற்றுப்போனார்கள்? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். இது சற்று நீண்ட பதில். நான் மகாபாரத கதையை ஓர் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் காண்பதுண்டு. இன்று நம்மில் பலர், நம்ம நாடு உருப்படாம போனதுக்கு நம்ம அரசியல்வாதிகள் தான் சார் காரணம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இன்றாவது ஊழல் அதிகம் செய்த ஓர் அரசியல்வாதியை அல்லது கட்சியை தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஊழலில் குறைந்த மற்றொரு அரசியல்வாதியை அல்லது கட்சியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த நம் ஜனநாயகத்தில் வழி இருக்கிறது. ஆனால் மகாபாரதம் நடந்த அந்த துவாபர யுகத்திலோ? அந்த காலகட்டத்தில் இருந்தது மன்னராட்சி மட்டுமே. க்ஷத்திரிய குலத்தினர் மட்டுமே நாட்டை ஆளும் உரிமை படைத்தவர்களாக இருந்தார்கள். ஒரு மன்னரின் மூத்த ஆண் வாரிசே பெரும்பாலும் அடுத்த பட்டத்துக்கு வருவார். மக்களுக்கு அரசரை தேர்ந்தெடுக்கவோ மோசமான அரசரை மாற்றவோ எந்த ஒரு வழியும் இல்லை. மகாபாரதம் நடந்த அந்த காலகட்டத்தில் பாரத கண்டத்தின் பல ராஜ்யங்களில் மன்னராட்சி என்பது மிகவும் தரம் தாழ்ந்த பல மன்னர்களாலேயே நடத்தப்பட்டது என்பது ஓர் யதார்த்தமாக இருந்தது. பொதுவே மன்னர் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று சொல்வது போல் அதர்மிகள் மன்னர்களாக அமர்ந்து ஆள்கையில் சாமானிய மக்களிடையேயும் அதர்மம் மிகப் பரவலாக இருக்கும் என்பது ஏற்கக்கூடிய உண்மை அல்லவா? இதை நாம் மறைமுகமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி? கிருஷ்ணாவதாரம் நிகழ்வதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பூமாதேவி மகாவிஷ்ணுவிடம் செய்த பிரார்த்தனை. பூமியில் பூபாரம் அதிகமாகிவிட்டது. அயோக்கியர்களும் கெடுமதியாளர்களும் அசுரத்தன்மை கொண்டவர்களும் கூடிவிட்டதால் அவர்கள் பாரம் தாங்காமல் நான் தவிக்கிறேன். தாங்கள் அவதரித்து அவர்களை அழித்து என் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று பூமாதேவி செய்த பிரார்த்தனைக்கு மகாவிஷ்ணு செவி சாய்த்ததாலேயே கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது. கிருஷ்ணர் அவதரித்த விருஷ்ணி குலத்திலேயே என்ன நிலைமை? கம்சன், சிசுபாலன், ருக்மி, ஜராசந்தன் போன்ற பல கொடியவர்கள் மன்னர்களாக இருந்தார்கள். மோசமான கொடிய மன்னர்களின் பிள்ளைகளும் மோசமானவர்களாகவும் கொடியவர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம். பின் மன்னர்களின் தரத்தை உயர்த்த என்ன செய்வது? இந்த நிலையில்தான் அஸ்தினாபுரத்தில் ஓர் புதிய உயர்நிலை சந்ததியை மன்னர் பரம்பரையில் உருவாக்கிப் பார்க்கும் ஓர் பரிசோதனை முயற்சி நிகழ்ந்தது என்பதாக என் கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வேதக்கல்வி கற்று தவம் செய்து உயரிய ஆன்மீக நிலை எய்திய பிராமண ரிஷிகள் பலர் இருந்தனர். அவர்கள் அரசாட்சியோ தொழில் அல்லது வியாபாரமோ செய்பவர்கள் அல்ல. வருணாசிரமப்படி பிராமணர்கள் க்ஷத்திரிய, வைசிய, சூத்ரர் செயல்களை ஏற்றெடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் தம் தவ வலிமையால், ஒழுக்கத்தால், சாத்திர ஞானத்தால், மெய்ஞானத்தால், சித்திகளால் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படி ஓர் உயர் நிலையில் பிராமணர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் விட மேம்பட்ட நிலையில் வானோர்களாகிய தேவர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்வோருக்கும் தேவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புகளும் உறவாடலும் சந்திப்புகளும் பரஸ்பர உதவிகளும் நிகழ்ந்த வண்ணமே இருந்திருக்கின்றன என்பது இராமாயண மகாபாரத கதைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விதத்தில் அறிவியல் பூர்வமாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மை விட எவ்வளவோ அறிவில், உணர்வில், சக்தியில் மேம்பட்டிருக்கும் வேற்று கிரக வாசிகளோடு நமக்கு தொடர்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அதைப்போல என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு மன்னர் பரம்பரை தர மேம்பாட்டு பரிசோதனை அஸ்தினாபுரத்தில் நடந்தது. அதை முன்னின்று நடத்தியவர் சத்தியவதி. அதற்கு முழுவதும் தம் சம்மதத்தை தந்தவர் பீஷ்மர். சாந்தனுவுக்கு சத்தியவதியை மணமுடித்து வைப்பதற்காக சாந்தனு கங்காதேவிக்கு பிறந்த மூத்த மகனாகிய பீஷ்மர் தாம் அரச பதவியை துறப்பதாகவும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொள்வதாகவும் சபதம் எடுத்தது தெரிந்ததே. சத்தியவதிக்கு பிறந்த சித்ராங்கதன், விசித்திரவீரியன் இருவருமே வாரிசு ஏதுமின்றி மாண்ட பிறகு ஆட்சி பீடத்துக்கு வர வேறு வாரிசு இல்லாத நிலை. அப்போதுதான் சத்தியவதி தனக்கும் ரிஷி பராசரருக்கும் ஆதி காலத்தில் பிறந்த
வியாச முனிவரை அழைத்து தமது மருமகள்களான அம்பிகை அம்பாலிகையுடன் உடல் சேர்க்கை செய்து அவர்களுக்கு பிள்ளை பேரை தர வேண்டுகிறாள். தயக்கத்துடன் சம்மதிக்கிறார் வியாசர். அம்பிகை அம்பாலிகை இருவருமே விருப்பமே இன்றி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கின்றனர். அப்படி பிறந்தவர்கள்தாம் திருதராஷ்டிரரும் பாண்டுவும். அதில் திருதராஷ்டிரர் குருடர், பாண்டுவோ வெண்குஷ்டம் உள்ளவர் போல உடல் முழுதும் வெளுத்துப் பிறந்தவர். மூத்தவராயினும் குருடர் ஆள்வது சரிப்படாது என்பதால் இளையவரான பாண்டு அரசாட்சி செய்தார். ஆக மெய்யான பாரம்பரிய க்ஷத்திரிய தந்தை வழி பிறந்தவர்கள் அல்லர் திருதராஷ்டிரரும் பாண்டுவும். பிராமண கலப்பினால் பிறந்தவர்களாயினும் தாய் வழி உரிமையில் அவர்கள் மன்னர்களாக ஆக அக்கால சாத்திரம் அனுமதித்தது. அந்த கலப்பும் பெரிதும் வெற்றி பெறவில்லை என்பதே உண்மை. குருடர் திருதராஷ்டிரர் நல்ல சாத்திரஞானம் உள்ளவராக இருந்தாலும் தர்மம், வீரியம், நேர்மை இவற்றை கைக்கொள்வதில் உறுதியில்லாத பலவீன மனதினாராகவே இருந்தார். அவர் பெற்ற துரியோதனாதியரோ பரம அயோக்கியர்களாக, அதர்மிகளாக, கட்டுப்பாடுகள் அற்றவர்களாக வளர்ந்தார்கள். ஆக சத்தியவதியின் பரிசோதனை தோல்வியில்தான் முடிந்தது. பாண்டு பெரும் வீரராக இருந்தும் அவர் பெற்ற ஒரு சாபம் அவரது வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. தம் மனைவியரோடு உடல் அளவில் கூடினால் அக்கணமே அவர் சாவார் என்பதே அவர் பெற்ற சாபம். அதனால் அரச பதவியில் நாட்டம் இழந்து ஒரு பிராமணரைப் போல தவ வாழ்க்கை மேற்கொள்ள தீர்மானித்த பாண்டு தம் இரு மனைவியினரான குந்தி, மாத்ரியுடன் வனம் சென்று விட்டார். காலம் செல்லச் செல்ல தனக்கு வாரிசு இல்லாமல் மரித்தால் தாம் தமது ஜீவனின் கதி என்ன ஆகும் என்ற கவலை பாண்டுவை வாட்ட ஆரம்பித்தது. கவனிக்க, இதுவும் ஓர் தீவிர பிராமண தாக்கம். வாரிசுக்கு வேண்டி மனைவியுடன் கூடினாலோ சாபத்தின்படி உயிர் போய்விடும். பாண்டுவின் வற்புறுத்தலின் பேரில் குந்தி தனக்கு துர்வாசரிடமிருந்து கிட்டிய மந்திரத்தை உபயோகித்து வானுலக தேவர்களான தர்மதேவன், வாயுதேவன் மற்றும் இந்திரனை அழைத்து அவர்கள் மூலம் முறையே யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனனை பெற்றெடுத்தாள். அவள் மாத்ரிக்கு அம்மந்திரத்தை சொல்லித் தந்ததன் மூலம் மாத்ரி அஸ்வினி தேவதைகள் மூலம் நகுல சகாதேவர்களை பெற்றெடுத்தாள். இதுதான் அடுத்த தரம் மேம்பாட்டு சோதனை. இந்த சோதனை வெற்றி பெற்றது. பாண்டுவின் மனைவியர் தேவர்கள் மூலம் பெற்றெடுத்த பஞ்ச பாண்டவர்கள் அறிவு, தர்மம், ஆற்றல் இவற்றில் மிகவும் மேம்பட்டு விளங்கினார்கள். இவர்கள் துரியோதனாதியரை விட பன்மடங்கு மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்படி திருதராஷ்டிரரும் பாண்டுவும் தந்தை வழி அல்லாது தாய் வழி உரிமையில் நாட்டை ஆளும் உரிமையை பெற்றார்களோ அதே போலவேதான் பஞ்ச பாண்டவரும் தாய் வழி வாரிசு உரிமையிலேயே அரச சிம்மாசனத்துக்கு உரிமை கோரும் தகுதியை பெற்றார்கள். ஆக தந்தை வழி வாரிசு என்கிற ஒரு வாதமே இங்கு எடுபடவில்லை. காரணம், அக்கால சாத்திரங்கள் இதனை அனுமதித்திருக்கின்றன. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடந்த போர். அதில் பகவான் கிருஷ்ணர் தர்மத்தின் பக்கம் இருந்தார். அவர் இருந்த அணியே வெற்றி பெற்றது. ஆக தர்மம் வென்றது. அது ஆற்றல் மிக்க பாண்டவர் பக்கம் இருந்தது. அந்த ஆற்றல் தேவர்களுக்குப் பிள்ளையாய் பிறந்ததால் வந்து சேர்ந்த ஒன்று. இன்னொன்றையும் கவனியுங்கள். மகாபாரதப் போர் மூலம் கிருஷ்ணர் கௌரவர் குலத்தை மட்டும் நாசம் செய்யவில்லை. அநேகமாக இரு அணிக்கும் ஆதரவாக திரண்டிருந்த எத்தனையோ அரசர்களும் அவர்கள் படைகளும் முற்றிலுமாக அழிந்தனர். ஆக இப்போரின் மூலம் கிருஷ்ணர் தாம் பூமாதேவிக்கு வாக்கு தந்தபடி பூபாரத்தை குறைத்தார். அடுத்த 40 ஆண்டுகளில் கிருஷ்ணர் தமது சொந்த குலத்து அரசர்கள் அத்தனை பேரையும் கலகத்தில் அழித்தார். அவரது துவாரகையை கடல் கொண்டது. அவர் தம் அவதாரப் பணியை முடித்துக்கொண்டு ஒரு சாமானிய வேடனிட்ட அம்பிற்கு தம் உடலை உகுத்து வைகுண்டம் திரும்பினார். இன்னும் கவனிக்க, அரச வாரிசுகளின் தரத்தை மேம்படுத்தும் முயற்சியில், அதாவது எழுத்தாளரின் கண்ணோட்டத்தில் நடந்த ஓர் தவறு பாண்டவர் ஐவரும் ஒரே மனைவியை மணந்தது. சமுதாய நடைமுறையை மீறி நடந்து கொள்ளும் ஓர் பலவீனம் பாண்டவர்களுக்கும் கூட இருந்தது என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்பது எழுத்தாளரின் தனிப்பட்ட கருத்து. திரௌபதி மூலம் பாண்டவர்களுக்குப் பிறந்த 5 உபபாண்டவர்களையும் கிருஷ்ணர் காப்பாற்றவில்லை. மகாபாரதப் போர் முடிந்த பின் அஸ்வத்தாமன் நிகழ்த்திய கோர கொலைகளில் இந்த 5 வாரிசுகளும் கொல்லப்பட்டனர். ஆனால் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவின் மனைவி உத்ரையின் கர்ப்பத்தை மட்டும் கிருஷ்ணர் காப்பாற்றித் தந்தார். அப்படி பிறந்த பரீட்சித் தான் தருமர் காலத்துக்குப் பின் அஸ்தினாபுரத்து அரியணையில் அமர்ந்தது. ஆக தேவலோக அரசனான இந்திரனின் கொள்ளுப்பேரன்தான் பிற்காலத்தில் அஸ்தினாபுரத்தை ஆண்டது எனலாம் அல்லவா? ஆகவே தர மேம்பாடு ஒரு வகையில் நடந்தது எனலாம் அல்லவா? இரண்டாம் கேள்வி. கர்ணனை கொன்றதை கிருஷ்ணர் எவ்வாறு நியாயப்படுத்துகிறார்? யுக்திகள் செய்து கர்ணனை கொன்ற பிறகு தர்மம் தலை காக்கும் என்று எப்படி சொல்வது? கர்ணன் சினிமாவை பார்த்துவிட்டோ
கர்ணன் பற்றி தொலைக்காட்சித் தொடர்களில் பார்த்துவிட்டோ கர்ணன் என்னும் மகாபாரத கதை பாத்திரத்தை உயர்வு நவிர்ச்சியுடன் கொண்டாடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். மூலக்கதையான வியாச பாரதத்தை ஒழுங்காகப் படித்தால் கர்ணனின் உண்மை நிறம் தெரியும். வியாசமுனிவர் கர்ணனின் வீரம், வில்லாற்றல், திறமை, தானம் செய்யும் குணம் இவற்றை தெளிவாகவே விவரித்துள்ளார். ஆனால் அவை மட்டும் கர்ணனின் அடையாளங்களோ மெய்யான ஆளுமையோ அல்ல. வியாச பாரதத்தை ஆழ்ந்து படித்தால்தான் கர்ணனுக்கு தன்னை பற்றி அளவுக்கும் தகுதிக்கும் மீறி இருந்த உயர் சுய மதிப்பீடு, அதீத சுய கௌரவம், காரியவாதம், அகங்காரம், திமிர், அலட்சியம், வாய்த்துடுக்கு இவற்றையெல்லாம் காணலாம். பெரியோரை அவமதித்தல், பொய்மை, உண்மையை திரித்துக் கூறல், தன்னை அரசனாக்கிய துரியோதனனை குருட்டாம் போக்கில் எப்போதும் ஆதரிக்கும் வில்லன் தன்மை, அறிவுரை எதையும் ஏற்காத தான் தோன்றித்தனம் இவை எல்லாமும் அவனிடம் தாராளமாய் உண்டு. மகாபாரத கதையில் கர்ணனின் குணக்கேடுகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுட்டிக்காட்டி அவனை தோல் உரித்து மட்டம் தட்டும் ஒரு கதாபாத்திரம் உண்டு. அவர் யார் தெரியுமா? பித்தாமகர் பீஷ்மர். கர்ணன் பரசுராமரிடம் அஸ்திரங்கள் கற்க தான் பிராமணன் என்று பொய் சொல்லி பின் மாட்டிக்கொண்டு சாபம் பெற்றது. திரௌபதியை சபையில் வேசி என்று பேசி கேவலப்படுத்தியது. துரியோதனனை கடத்திப்போன கந்தர்வர்களுடன் போராடித் தோற்றது. கவச்ச குண்டலங்களை கொடுக்க வேண்டாம் என்று சூரியன் எச்சரித்தும் இந்திரன் யோசிக்க நேரம் கொடுத்தும் தான் பெரிய கொடையாளி என்கிற பெருமையை விட முடியாமல் தானம் கொடுத்தது. விராட பருவத்தில் மறைவு வாழ்க்கை முடிவில் பேடி வேடத்தில் வந்த அர்ஜுனனுடன் போராடித் தோற்றது. தர்மம் என்ன என்பதை அறியாமல் எப்போதும் அதர்மியான துரியோதனனை ஊக்குவித்தும் ஆதரித்தும் பாண்டவர்களை அவமதித்தும் வாழ்ந்தது. தன்னை மகாரதனாக ஒப்பாத பீஷ்மரிடம் கோபித்துக்கொண்டு பீஷ்மர் இருக்கும் வரை போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. போரில் தனக்கு தேரோட்டிய சல்லியனின் அறிவுரைகள், எச்சரிக்கைகளை திமிரினால் அவமதித்தது. இப்படி பல. கர்ணன் சினிமாவில் கர்ணனின் மோசமான பக்கங்களைப் பற்றி அநேகமாக ஒன்றுமே காட்டப்படவில்லை எனலாம். இப்படியெல்லாம் சிலர் கர்ணனை கொண்டாடுவதற்கு ஒரு உளவியல் காரணம் உண்டு. மகாபாரதத்தில் கர்ணனை தேரோட்டியின் மகன், அதனால் தாழ்மையான வருணம் எனும் வருணாசிரம காரணம் காட்டி க்ஷத்திரியரான பாண்டவர்களுக்கு சமானமாக போட்டியிட துரோணர் போன்றோர் அனுமதிக்காத ஆரம்ப கதை இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு பொங்குபவர்கள் பலர். எல்லாவற்றிலும் சாதியம், வருணாசிரம கொடுமை என்று கூப்பாடு போட்டு வில்லனை தெய்வமாகவும் தெய்வத்தை வில்லனாகவும் காணும் ஓர் பகுத்தறிவு உள்ள ஒரு கூட்டம் இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது அல்லவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அவதாரத்தின் நோக்கத்தை தெளிவாகவே போர் ஆரம்பத்தில் பகவத்கீதை உபதேசத்தில் சொல்லிவிட்டார். நல்லோரை காக்கவும் தீயன செய்வோரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்று. ஸ்ரீகிருஷ்ணர் இறை அவதாரம். அவர் திரிகுணாதீதர். சத்வம், ரஜஸ், தமஸ் மூன்றையும் கடந்தவர். தர்ம நியதிகள் சத்வத்துக்குள் அடங்கும். இறைவனோ தர்ம அதர்மத்துக்கு மூலமாய் நிற்பவர். தர்மம் அதர்மம் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் போர் வராமல் இருக்க சமாதான முயற்சியெல்லாம் மேற்கொண்டார். அது துரியோதனனின் பிடிவாத குணத்தால் நிறைவேறவில்லை. பிறகு தம் படை பலம் அனைத்தையும் துரியோதனனுக்குத் தந்து தான் ஆயுதம் எடுக்காமல் அர்ஜுனனின் தேரோட்டியாய் மட்டும் பாண்டவர் பக்கம் நின்றார். கர்ணனின் பிறப்பு ரகசியத்தை அவனுக்கு தெரிவித்து துரியோதனனிடமிருந்து பிரித்து வந்து தர்மத்தின் பக்கம் உள்ள தன் சகோதரர்களோடு சேருமாறு அவனுக்கு அழைப்பு விடுத்தார். அவன் தர்மபுத்திரனுக்கும் மூத்தவனாதலால் போரில் வென்றபின் அவனே நாட்டை ஆளலாம் எனும் வாக்குறுதியும் தந்தார். ஆனால் கர்ணனோ பொல்லாத துரியோதனன் மீது தான் கொண்டிருந்த விசுவாசத்தால் சம்மதிக்கவில்லை. தான் பாண்டவர்கள் பக்கம் வந்தால் அது பச்சை துரோகம் என அவன் கருதினான். ஆக தம்மால் என்ற சாம தான பேத முறைகளைக் கைக்கொண்டு அது ஒன்றும் வேலைக்காகாமல் போன பின்பே பகவான் கண்ணன் போரில் தேவையான உத்திகளைக் கைக்கொண்டு கர்ணன் உட்பட எல்லா எதிரிகளையும் அழிக்க வழிகோலினார். மூன்றாம் கேள்வி, துரியோதனனின் சிறப்பு இயல்புகள் என்ன? நான் முக்கியமான ஒரு கருத்தை இங்கே வைக்கிறேன், கோபிக்காதீர்கள். நமது இதிகாச புராணங்கள் எதற்காக எழுதப்பட்டன? சாத்திரங்களில் உள்ள மேலான ஞானம், தர்மம், அதர்மம் பற்றிய அறிவுறுத்தல்களை சாத்திரங்களை நேரே படித்தறிய வசதி வாய்ப்பு இல்லாத சாமானியர்களுக்கும் கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக கதைகள் வழி அவை வழங்கப்பட்டன. கதைகளில் நல்லவர்கள், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களும் அனுபவிக்கக்கூடும். கதைகளில் இறை அவதாரங்கள், மகாத்மாக்கள், பெரும் முனிவர்கள் வருவார்கள். அவர்கள் வாழ்ந்து காட்டியும் உபதேசங்கள் நல்கியும் மானுடருக்கு வழிகாட்டுவார்கள். அதேபோல் கெட்டவர்களும் அயோக்கியர்களும் அதர்மிகளும் கொடுங்கோலர்களும் அரக்கர்களும் ராட்சதர்களும் வருவார்கள். அவர்கள் தீமைகள் செய்தும் நல்லவர்களுக்கு கேடு செய்தும்
முனிவர், இறைவன், மேன்மக்களை இகழ்ந்தும் அவமானப்படுத்தியும் வாழ்வார்கள். அவர்களில் பலர் நல்லவர்களைக் காட்டிலும் அதிகம் இன்பம் அனுபவிப்பவர்களாகவும் அதிகார ஆடம்பரங்கள் மிக்கவர்களாகவும் எளிதில் தோற்கடிக்க முடியாதவர்களாகவும் சித்தரிக்கப்பட்டும் இருக்கக்கூடும். இவ்வுலகில் யாரும் பரிபூரணமாய் நல்லவர்களும் இல்லை, அடியோடு கெட்டவர்களும் இல்லை. கெட்டவர்களிடமும் ஒரு சில நற்குணங்கள் காண கிடைக்கும். புராணங்களை எழுதிய ரிஷிகள் அத்தகைய நல்ல குணங்களையும் சொல்லுவார்கள், மறைக்க மாட்டார்கள். அதேபோல நல்லவர்கள் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டுவார்கள். எத்தகைய நல்ல குணம் ஒரு அயோக்கியனிடம் இருந்தாலும் கடைசியில் அவன் தன் தீய குணங்களின் காரணமாகவே அழிவை சந்திப்பான். அவனது தீய செயல்களுக்காக அவனை தண்டிக்க இறைவன் நல்லவர்கள் பக்கம் சார்ந்திருந்து உதவுகிறார். நல்லவர்கள் ஏற்றம் பெறவே எப்போதும் இறைவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவுவார் என்கிற தர்மத்தை எடுத்துச் சொல்லவே இதிகாசங்களும் புராணங்களும். இதில் துரியோதனனின் வீரம், நட்பை காக்கும் மாண்பு, கர்ணனின் கொடையுள்ளம், ராவணனின் சிவபக்தி, கும்பகர்ணனின் நன்றி உணர்வு என்றெல்லாம் கெட்டவர்களிடம் இருக்கும் சில நன்மைகள் சொல்லப்பட்டாலும் அவை விளக்குமாறுக்கு கட்டிய பட்டுக்குஞ்சலம் போலத்தான். துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் வாலியும் மேகநாதனும் கம்சனும் ஹிரண்யகசிப்புவும் இன்ன பிறரும் அவர்களிடம் உள்ள பட்டுக்குஞ்சலங்களை மட்டும் கண்டு கொண்டாடப்படுவதற்காக வரும் கதை மாந்தர்கள் அல்ல. அவர்களிடம் உள்ள தீமைகளைக் கண்டு நாம் படித்து ஒரு நாளும் நாமும் ஒரு ராவணனாக துரியோதனனாக உருவாகிவிடக் கூடாது என்று பாடம் படித்துக் கொள்வதற்காக வரும் கதாபாத்திரங்கள் அவர்கள். இங்கே இன்னொரு முக்கியமான உளவியலும் காண கிடைக்கிறது. வில்லன் கதாபாத்திரங்களை சிலர் விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் தெளிவாகவோ அல்லது அடி ஆழத்திலோ வில்லனுக்குரிய விரும்பத்தகாத குணாதிசயங்கள் இருக்கின்றன என்றுதான் பொருள். எந்த கதாபாத்திரத்தின் நடையுடை பாவனைகள், பேச்சு, குணாதிசயம், செயல்பாடு எல்லாம் நமக்கு பிடித்திருக்கிறதோ அவரை நாம் விரும்புவது சகஜமல்லவா? 4ஆம் கேள்வி. ஏன் சிலர் கர்ணன், ராவணன் போன்ற இதிகாச கதாபாத்திரங்களை விரும்புகிறார்கள்? ராமன், கிருஷ்ணன் போன்ற அவதார புருஷர்களை மட்டந்தட்டியும் பேசுகிறார்கள். இது கலியுகத்தின் தாக்கத்தாலா? கலியுகத்தின் தாக்கத்தால்தான் என்று முற்றிலுமாக சொல்லிவிட முடியாது. மகாபாரத காலத்திலேயே மிக்கவாறும் நல்ல குணம் படைத்த பாண்டவர்களை பொறுத்தவரை கர்ணன் ஒரு திமிர் பிடித்த, தகுதிக்கும் மீறி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் ஒரு அகங்காரியாக, தீயவனான துரியோதனனை அண்டி பிழைக்கும் சுயநலவாதியாக, பெண்குலத்தை கேவலப்படுத்தும் வக்ரமனம் படைத்தவனாக, பெரியோர்களிடம் மரியாதையற்றவனாகத்தான் கருதப்பட்டான். ஆனாலும் கௌரவர்கள் எல்லாருமே கர்ணனை ஒரு ஹீரோவாக கொண்டாடவில்லையா என்ன? துரியோதனனுக்கு அவன் எத்தனை உற்ற உயிர் நண்பனாக விளங்கினான். இராமாயண காலத்திலோ தர்ம சிந்தனை மேலோங்கிய விபீஷணன் பிறன் மனை கவர்ந்த ராவணனை சொந்த சகோதரனே ஆனாலும் விட்டு விலகி இறையவதாரமாகிய ராமனின் தாழ் பணிந்தான். கும்பகர்ணனோ ராவணன் செய்தது தவறு என்றறிந்தாலும் சகோதர பாசத்தால் உடன் நின்று ராமனோடு போரிட்டு மடிந்தான். ஆகவே எல்லா காலத்திலும் அவரவர் குணாதிசயத்துக்கு ஒப்பவே ஒருவனைக் கொண்டாடுவதோ வெறுப்பதோ நிகழ்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆனாலும் புராணங்களை எழுதிய ரிஷிகளின் நோக்கம் கதைகள் வழி தர்மோபதேசம் செய்வதே. அவதார புருஷர்களான ராமரும் கிருஷ்ணரும் எப்பக்கம் நிற்கிறார்களோ, யாரை ஆதரிக்கிறார்களோ அதுவே தர்மத்தின் பக்கம். எவரை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்களோ அவர்கள் அதர்மிகள். இறைவன் அவதாரம் எடுத்து வருவதே அதர்மிகளை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான். அந்த கதை நிகழ்வுகளை சொல்லுபவைதான் இதிகாசங்கள். யார் யார் தர்மத்திற்கு எதிராய் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களிடம் இருந்த நல்ல குணங்கள் பயனற்று போய்விடுகின்றன என்பது சாரம். இதை புரிந்து கொள்ள முடிந்தால் நல்லது. இல்லையேல் வில்லனைக் கொண்டாடி அவன் புகழ் பாடி அவன் செல்லும் வழியிலேயே நாமும் அதர்மத்தை பின்தொடர்ந்து அழிவை நோக்கி பயணிப்போம். 5ஆம் கேள்வி. மகாபாரதத்தில் ஏன் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்யவில்லை? வியாசரின் மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணரின் இளமைக்கால கதைகள் கிடையாது. வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தில்தான் கிருஷ்ணரின் இளமைக்கால பிருந்தாவன லீலைகள் உண்டு. அதிலும் ராதா பற்றிய எந்த குறிப்பும் கிடையாது. 18 புராணங்களில் ஒன்றாகிய பிரம்ம வைவர்த்த புராணத்தில்தான் ராதா கிருஷ்ணர் காதல் சொல்லப்பட்டுள்ளது. மற்ற புராணங்களிலிருந்து மாறுபட்ட விதத்தில் அமைந்தது பிரம்ம வைவர்த்த புராணம் என்கிறார்கள் பண்டிதர்கள். இப்புராணத்தில் பகவான் கிருஷ்ணரே பரபிரம்மமாகவும் ராதை பிரகிருதி அதாவது மாயையாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். பரபிரம்மமாகிய விஷ்ணுவின் அவதாரம்தான் கிருஷ்ணர் என்று கூறும் மற்ற புராணங்களிலிருந்து வேறுபட்டு கிருஷ்ணர்தான் பரபிரம்மம் என்றும் பிரம்மா விஷ்ணு சிவனை படைத்தது கிருஷ்ணரே என்றும் இப்புராணம் கூறுகிறது. பிரகிருதி
புருஷன், அதாவது மாயை, இறைவன், இதன் கூட்டுதான் பிரபஞ்சம் என்பதே தத்துவார்த்தமான கோணத்தில் ராதாகிருஷ்ணன் சேர்க்கையாக கூறப்படுகிறது இப்புராணத்தில். அதாவது சக்தி சிவன், லட்சுமி நாராயணன் சேர்க்கை போல. கூடவே இப்புராணத்தில் ராதாகிருஷ்ண லீலைகள் ஸ்ருங்கார ரசத்துடனும் காவிய நடையிலும் பற்பல உபகதைகளுடனும் தரப்பட்டுள்ளன. ராதை உட்பட கோபிகைகள் கிருஷ்ணர் மேல் கொண்டிருந்தது காமம் சார்ந்த காதல் அல்ல, அது அதற்கும் மேலான பிரேம பக்தி. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு சென்றபின் தம் வானாளில் அவர் அங்கே திரும்பவில்லை. ஆயினும் கோபியர்கள் அசைக்க முடியாத பிரேமையுடன் கிருஷ்ணரின் நினைவாகவே இருந்து முக்தியடைந்ததாகவே வங்காள வைணவர்கள் பிரேம பக்தியை பெரிதும் சிலாகித்துக் கொண்டாடுகின்றனர். ராதையோ கிருஷ்ணரின் ஓர் அங்கம். அது மனித உணர்வில் தோன்றும் மனிதக் காதல் அல்ல, அதற்கு திருமணமும் ஓர் பொருட்டல்ல. நேயர்களே, இத்துடன் நாம் மகாபாரதம் தொடர்பான கேள்வி பதில்களை நிறைவு செய்கிறோம். அதோடு கூடவே 9வது அத்தியாயமான இதிஹாசங்களும் புராணங்களும் என்பதும் நிறைவேறுகிறது. இனி நாம் அடுத்த வாரம் 10ஆம் அத்தியாயத்தில் இதிஹாச புராணங்களின் தாக்கத்தால் சனாதன தர்மத்தில் முக்கியத்துவம் பெற்ற அவதாரம் என்னும் கோட்பாட்டை பற்றி கேட்போம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.